ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு வின் பிரேக்கரில் சீசன் 2ல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, எப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வலிக்குது. வாயில வெட்டுப்பட்டிருக்கும் போது வாங்குறது. எதுக்காக ஆரஞ்சு ஜூஸ்? நீ வாய மூடுறியா? விட்டமின் சி தான் காயத்தை குணப்படுத்தும். ஏன்பா அது ட்ரை ஸ்கின்னுக்கு தானே? காயத்துக்கு புரோட்டீன் தான் கரெக்ட். நான் எடுத்துக்கிறேன். அதான் கடைசி பீஸ், அதை நான் தான் சாப்பிடுவேன். நான் காயத்தை எல்லாரும் எவ்வளவு எங்க தெம்பா அவன்? இல்ல? ஆமா, அன்சாய் மறுபடியும் இப்படி சிரிக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல? நீ சரியா சொன்ன நீரே. சக்குராவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, அவன் இன்னும் மெசேஜ் ஓபன் கூட பண்ணி பார்க்கல. என்ன பண்றாரு தலைவர்? சக்குராக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவன் கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இவ்வளவு நேரமா? நம்ம லஞ்சே வரல. முடிக்க போறோம். நேத்து சண்டை முடிஞ்சதும் அவன் கொஞ்சம் கடுப்பா இருந்ததை நான் பார்த்தேன். அதான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. சரி, அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணிடுவோம். என்னப்பா சக்குரா, நீ ஓகே தானே? உன்கிட்ட பேசலாமா? ஏய், சக்குரா இரு. சக்குரா என்ன கட் பண்ணிட்டான்? என்ன இது? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு சக்குராக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் குரல் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் அளவுக்கு அதிகமா வாங்கிட்டோமோ? 2 பேர் மட்டும். எல்லாரும் சக்குராவை பத்தி அவ்வளவு கவலைப்படுறாங்க. நம்ம கூட சேர்ந்து வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அடம் பிடிச்சாங்கன்னு பார்த்தல. அவ்வளோ பாசம் இருந்தாலும் சக்குரா வீடு இவ்ளோ கிட்ட இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் டவுனுக்கு வெளியில இருந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமா, அது அதனால வரைக்கும் தூரமா வீடே போகணும்னு காட்டல. நினைச்சேன். வீடு இருக்கா? ஒருவேளை அவன் ஃபேமிலி ஆளுங்க தான் பேசி கீசி நம்ம ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க போல இருக்கு. வீடு அங்க போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும். ஆ, சக்குரா இங்கதான் இருக்கு. என்னடா இது? இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு வீடா? கொஞ்சம் அமைதியாயிரு. அட, வாழறதுன்னு தனியா இருக்கிறவங்க வாழ்றதுக்காக உருவாக்குன இடம் மாதிரியே இருக்கே. சரியா சொன்ன. அந்த இப்படி இடம் இருக்குன்னு எல்லாம் தெரியலையே. அவன் தான் யாருக்கூடயும் ஒட்ட மாட்டானே. என்னாலே உடைஞ்சிருக்கு. கதவும் திறந்திருக்கு. இரு கேட்காம இப்படி நம்ம உள்ள போ. இது சக்குராவோட ஷூ தான். சக்குரா இருக்கியா? என்னடா ஒரு பேய் வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கிற. இப்ப வீட்டுல யாருமே இல்ல, தனியா நிஜமா இங்கதான் தக்கி இருக்கானா? உள்ள வரோம். ஐயோ, பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி உள்ள போக கூடாது. நேரே, இதெல்லாம் பார்த்தாலே சக்குரா இங்க தனியா தான் இருக்கான்னு தெரியுது. உடம்பு சரியில்லாததுனால அவனால நகர முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவனுக்கு மோசமா ஏதாவது நடந்திருந்தா? என்ன பயமுத்துற? டேய், இது எக்ஸ்ட்ரீமா யோசி. இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படியே கத்திட்டு இருப்ப. நிம்மதியா கக்கூஸ் போடுறீங்களா? நீங்க இங்க பாத்து சக்குரா. முடியாம தான் இருக்கா. நீங்க இங்க எதுக்கு கோல்டு வந்தீங்க? தான். நாங்க உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். ரொம்ப மோசமா இருக்கான் போலயே. உன்னை எழுப்புனதுக்கு மன்னிச்சிரு. சரி வா, வந்து மறுபடியும் தூங்கு. டைரி பாக்கெட் வந்தத உள்ள கொண்டு வா. ஆ, சரி கொண்டு வரேன். ஆனா வீட்டுல எதுவுமே ஒரு பெட், ஒரு சொக்கா. ஏன் சக்குரா, இந்த இடத்துல நீ மட்டும் தனியாவா இருக்க? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? கோல்டுக்கு மெடிசன் ஏதாச்சும் போட்டியா? இல்ல நான் போய் வாங்கிட்டு வரட்டா? ஒண்ணு வேணாம். உனக்கு பசிச்சா இதுல இருக்கு, எடுத்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். ஏய், ரொம்ப பண்றானே. எப்பவும் பசி பசின்னு சொல்ற சக்குராக்கு பசிக்கலன்னா ஆச்சரியமா இருக்கு. திரும்ப எனக்கு பதில் சொல்ல கூட மாட்டேங்கிறான். இவ்வளவு நாள் சக்குரா இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னால இவனை புரிஞ்சிக்கவே முடியல. ஹேய் நயரே, அதனால தான் அப்படி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இந்த சக்குராக்கு தானே? ஆமாமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இந்த சக்குரா, எல்லாரும் உனக்காக இதை கொடுத்து விட்டாங்க. உன்னை நினைச்சு எல்லாரும் கவலையா இருக்காங்க. நீ சீக்கிரமா குணமாய் வரணுமா? இங்க பாரு சக்குரா, நீ இந்த இடத்துல தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ வந்து எங்க கூடயே இருக்கலாம்ல. அது நேத்துல இருந்து இப்படியே பேசிட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி தனியா இருந்த எனக்கு பழகி போச்சு. நல்லா தூங்கினா போதும், நான் சரியாயிடுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இல்ல இருந்தாலும் நான் நயரே, நம்ம இதை கொடுக்க தானே இங்க வந்தோம். இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. நம்ம கிளம்பலாமா? ஆனா நாம வீட்டுக்கு போலாம். எழுந்துரு. சரி.
ஜாகிரதையா இரு சக்குரா, நாங்க கிளம்புறோம். உனக்கு ஏதாவது வேணும்னா மறக்காம கூப்பிடு. இத்தனை நாளும் இப்படியே இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு. இப்போ எதுக்காக நம்ம வீட்டுக்கு போனோம்? அவ மேல உனக்கு அக்கறை இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. சக்குராவோட ரூமையும் அவன் நடந்துக்கிறதையும் பார்த்தா இவ்வளோ நாளா அவன் தனியா தான் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கூட இருக்கலாம்னு. நான் இரே இப்ப நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு ஹெல்ப்க்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீ என்ன கேட்ப? ஆ? ஆ. நான் என் ஸ்மார்ட் போனை எடுத்து என் கரண்ட் லொகேஷனை பார்த்து எங்க போறேன்னு தெரிஞ்சுப்பேன். கரெக்ட். ஆனா அதுக்கு உனக்கு ஸ்மார்ட் போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமா, சரியா சொன்ன. நீ ஏதாச்சும் நம்ம பிரச்சனையில ஏதாவது இருக்கும்போது பேசி உனக்கு பழகாதோம். தெரியாததை கொடுத்து யூஸ் பண்ண சொன்னா அதனால உனக்கு இன்னும் பிரச்சனை தானே வரும். இப்ப நம்ம சக்குராவும் இதே பிரச்சனையில தான் இருக்கான். ஸ்மார்ட் போனை பத்தி அவனுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறது கூட தெரியல. அதனால இப்போதைக்கு கரெக்டா சொன்னான். நம்ம அவனை இப்படியே விட்டுறணும். அப்பதான் அவன் பிசிக்கலி மென்டலி நல்ல தெம்பை வர முடியும். நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரலன்னு வையேன், நாம திரும்ப இங்க வந்து அவனை பார்க்கலாம். ஓகேவா? அவனை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. சொன்ன சு. விதம் அழகா இருந்ததுல. இருந்தாலும் அவனுக்கு நாமெல்லாம் இருக்கோன்றத எப்படியாவது புரிய வச்சே ஆகணும். வரட்டும். நண்பர்கள் மேல நம்பிக்கை வச்சா போதும். ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சக்குரா லீடர் ஆகிற வரைக்கும் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன்னு அவனுக்கு சொல்லியிருந்தேன். சக்குரா எப்பவுமே அவ வந்த பாதைய மறந்துடுறவன். அதுக்கு தான் சொல்றேன், அவன் பிரச்சனையில இருக்கானா அவனுக்கு நம்ம தானே உதவி பண்ணணும். சின்னதோ பெருசோ அவனுக்கு நான் உதவி பண்ணணும். எங்க பாத்தியா நைரே சுவோ? இவ்வளோ வந்திருக்காளா? அதுதான் பிடிக்கணும். கரெக்டாக இப்போ அவன் வரப்போறா. எத்தனை பேர் பாடுறா. அப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படியோ நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க அடி வாங்குறத பார்த்ததும் உன்னால அசைய முடியாம அப்படியே நின்னுட்டல்ல. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. ஒருத்தவங்களை பிடிக்கிறதுனாலயோ பிடிக்காததுனாலயோ என்னால அங்க அசைய முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப அது என்னவா இருக்கும்? அது என்னன்னு தெரியலையே. பாசம். பட்டுக்கடா. என்ன? யாரு யாரு யாருங்கறல்ல? யார் அது? அவதான். ஐயோ மன்னிச்சு. அவளே நான் மீன் வாங்கிட்டு எழுப்பிட்டேனா? இந்தா இதை சாப்பிடு. ஏய் காஞ்சி, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. கஞ்சி அவ்வளோதானே? ஏ காஞ்சி. ஏய், அவசரப்படாத, பொறுமையா சாப்பிடு. அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க தனியா தான் வாழ்ந்திருக்க போல இருக்கு. இது பாக்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரியே தெரியல. கர்டைன்ஸாவது போட்டு வைக்க வேண்டியதானே? ஓ, இங்க உனக்கே பெருசா எதுவும் திங்ஸ் இல்லையா? சரியான கஞ்சனா இருப்ப போல. வாய மூடு. பரவாயில்ல, நீ சாப்பிடுறத பார்த்தாலே உனக்கு பசி இருக்கா இல்லையான்னு தெரியுது. நைரேவியும் சோவையும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே பார்த்தேன். நைரே எவ்வளவு பயந்து போயிருந்தான் தெரியுமா? அவனுங்க தேவையில்லாத வேலைலாம் பண்றானுங்க. உனக்கு போய் இதை பண்றாங்க பாரு. எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? மண்டையில போடு. நேத்து மறுபடியும் நீங்க ஒரு சண்டைக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். சும்மா இருந்தா ஏன் ஜுரம் வர போகுது? அதனாலதான் உனக்கு ஜுரம் வந்திருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சண்டைனாலலாம் ஜுரம் வரல. சண்டையில உன் ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கும் போது உன்னால அசைய முடியாம இருந்துச்சே, அத பத்தி யோசிச்சு எனக்கு அதுக்குள்ளே எனக்கு நியூஸ் வந்துருச்சு. தண்ணி குடி. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஓ, மூஞ்சிய பார்த்தாலே இது தெரியுதே. உமேமியா தான் என்கிட்ட ஆ, சொன்னா. அவர் ஆதித்ய ரேடியோ. தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காத. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சண்டை போட்டதே இல்ல. என் உடம்பையும் அந்த மாதிரி மாத்த முடியல. ஆனா அங்க நடந்தது என்ன? உன்னால அசைய முடியாம அங்க நின்னுகிட்டு இருந்தல்ல. நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு காரணம் என்னவா வேணா இருக்கட்டும். அதுல இருந்து எப்படி வெளியில வரலான்னு மட்டும் யோசி. வெளியே வர்றதுனா
உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்காக என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன விளையாடிட்டு இருக்க? எனக்கு தேவையானதை நானே பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னோட பிரச்சனை. இதேதான் அவனும் சொன்னான். நீ ஆரம்பிக்கிறீங்க. ஏய், நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. உன்னால இதை பண்ண முடியுமா? நீ இதை சமைப்பியா சொல்லு. இந்த உதவி தானே பாத்திரத்துல வேணும். தேவையான இன்கிரீடியன்ஸ் போட்டு சமைச்சா போதும். ஆனா அதுக்கு உன்கிட்ட ஸ்டவ்வும் இல்ல, தேவையான பொருளும் இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? நீ தூங்கிட்டு இருக்கும்போது சுவோவும் நைரேவும் உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் உனக்காக இதை சமைச்சு கொண்டு வந்தேன். யாராவது உனக்காக இதை பண்ணதுனால தானே முடிஞ்சது. இல்லைன்னா இப்படி தூங்கி எந்திரிச்சோன்னு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் தண்ணியும் எப்படி கிடைச்சிருக்கும்? எனக்கு வேணும்னா நான் வாங்கி சாப்பிட்டுக்க போறேன். நான் இப்ப பேசுறது அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. என்னதான் உன்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சாலும் உனக்காக இதெல்லாம் வேற ஒருத்தங்க பண்றாங்கல்ல, அதுக்கு காரணம் நீ வேற ஏதாவது பண்ண வேண்டாம். மனுஷனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் பண்ண முடியும். அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னால பண்ண முடியாத விஷயம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒருத்தனே பண்ண முடியாது. சில சமயம் நம்மளுக்கு மத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கு முதல்ல பயமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். சரி, வந்து பேசு. ஏய் காஜி, உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான். சக்குரா தானா? ஆமா, நீ எங்கடா இங்க? வந்த? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசணுமா? எதை பத்தி பேசணும்? அது அன்னைக்கு சண்டை நடந்துச்சுல, அது யாரு? அடங்க. பையன் பார்க்க வந்திருக்கா. நம்ம காஜிய இப்பதான் சீனியர் ரெண்டு லீடர்ஸ் பேசுறப்ப என்னடா பாரு. முடிச்சிட்டு உள்ள போறீங்களா? இந்த முடிய பார்த்தா மாணி சக்குரா தானே? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். எதிராக ஜெயிச்சானே எந்த ஃபர்ஸ்ட் இயரா? அடி தூளு. அப்படிப்பட்ட பையனை காஜி இப்படி மாத்திருக்கானா? வாய மூடுங்க. இருக்கானா? நீ முதல்ல இங்க இருந்து போ. குசுமி, என்ன மாட்டோம்? என்னப்பா? ஐயோ, ரெண்டு பேரும் ஆனாலும் சரி, உங்க யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. உள்ள போங்கடா. உள்ள போங்கடா. போய் அவங்க உங்க இடத்துல உட்காருங்க. சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நாம அன்னைக்கு கீழ் கூட சண்டை போட்டோம்ல, அன்னைக்கு என்னால எல்லாத்தையும் தனியா சமாளிச்சிட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்தையும் சமாளிச்சு நீங்க தான் அங்கிருந்து எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. என்னால அன்னைக்கு ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியல. ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறது நல்லது என்ன. ஆனா ஆனா என்ன? நீ எல்லாத்துக்குமே உன் வைஸ் கேப்டன்ஸை தான் நம்பியிருக்கல்ல. சண்டை போடுறப்போ, பேட்ரோலிங் போறப்போ, இப்ப கூட அங்கிருந்து வரும்போது எப்படி நீ அவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? எப்படி? நான் எப்படி அதை பண்றது? சொன்னேடா. பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வாய மூடு. நில்ல. எங்க பாரு. என்னப்பா? அதே போல என்ன யோசிச்சு யோசிச்சு பண்ணது என்னன்னு புரியலையே. அவனுக்கு ஏத்த மாதிரி புரிய வைக்க இந்த பாக்குறான். மாதிரி விஷயம் எல்லாம் பேசணும்னா இந்த மாதிரி இடத்துல பேசினாதான் நல்லது. இப்ப என்ன மாதிரி மத்தவங்களை எப்படி நம்புறதுன்னு கேக்குற, அதானே? என்னால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. அதை ஒத்துக்கணும். நீ இப்படி சொல்றதுக்கான அர்த்தம், நீ வீக்கானவனா நீயே ஒத்துக்கிட்டதா அர்த்தம் காஜி. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்ன என்ன பண்ற? இப்ப இது என்னன்னு சொல்ல. காஃப் கிரீன் டீ அதேதான். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது காஃபி தானே? என்ன பேசிட்டு இருக்க நீ? அது நான் ஒத்துக்கலாம் என்னதான் நாங்க. இது கிரீன் டீன்னு சொன்னாலும் இதுக்குள்ள இருக்கிறது காஃபி தான். லேபிள மாத்தினா உள்ள இருக்கிறது மாறிடும்லாம் எதுவும் கிடையாது. அந்த விஷயம் எனக்கும் தெரியும்.
அதே மாதிரி தான் உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி யோசிக்க கூடாது. உள்ள இருக்கிறது காஃபி தான், கிரீன் டீ இல்லைன்னு சொல்றதுல என்ன ஆயிட போகுது? நான் சொல்றது புரியுதில்ல? அதனால உன்னால ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியலன்னா அதுக்கு மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நீ பண்ண மாட்டேங்கிற. நீ யாடா இவ்வளோ பேசுற? மத்தவங்க ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு உனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல? படுத்துருக்கான் பயம் இல்லை பாவம். ஒன்றும் இல்லை. நான் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டுக்காம பிடிக்காம வெறுத்து ஒதுக்குறது. மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் எப்பவும் கவலைப்படவே மாட்டேன். அதே மாதிரி உங்களை பார்க்குற அதான் தப்பு. இதை பத்தியெல்லாம் எப்பவும் கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னால என்ன பண்ண முடியும் தான் அவங்க பார்த்துருக்காங்க. என்னால சண்டை போட முடியும்னு தான் என்னை கிரேட் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இல்லை நாயரே, உனக்கு புரியலடா. சுகேகுரா, கிழியோ எல்லாருமே. ஆனா என்னால அவங்க நினைச்சதை ஒழுங்கா பண்ண முடியல. நான் அவங்களை ஏமாத்திட்டேன். அவங்க முன்னாடி போய் நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாலும் இல்லைன்னா நான் அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இங்க பாரு, மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீ பயந்து போய் தொட நடுங்கிக்கிட்டு இருக்கன்னா. நான் எதுக்காக இப்ப அவங்களுக்காக நான் எதுக்கு பயந்து? யாருக்கா இருந்தாலும் தெரிஞ்சிடும். திடீர்னு நான் நீ அப்படிதான் இப்படி இருந்துக்கிறேன். முழிக்க ஆரம்பிச்சிருவ. இப்படிதான் இதைத்தான் நான் சொன்னேன். பூனையோ இல்ல நாயோ அது பயந்து இருக்குன்னு நமக்கு எப்படி சொல்லும் தெரியுமா? உன்ன மாதிரி முழிக்கும். நாய் மாதிரியா? இந்த மாடியில பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்பயும் உண்மையா தானே இருப்பாரு. ராத்திரியில யாரோ எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அந்த மூலையில ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்ததா சொன்னாங்க. ஆனா மறுநாள் அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ண போனப்போ அது வெறும் பிளாஸ்டிக் பேக்கும் ஒரு ஷவலும் தான். அப்படி அவனே பேய் இருக்கிறதா நினைச்சு தேவையில்லாம பயந்து போயிட்டு இருக்கான். அதே தாண்டா உனக்கு. சரியா சொன்ன. இப்படிதான் உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நீயா தேவையில்லாம பயந்து போயிருக்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உன்னால எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாத. என்னதான் அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், நீ வீக்கானவன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும், இல்ல நீ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும், அவங்க யாரும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நீ யாருங்கிறத தான் பாக்குறாங்களே தவிர உன்னால என்ன பண்ண முடியும்னு யாரும் பார்க்கல. இது எதுவுமே புரிஞ்சுக்காம நீ தான் இவ்வளவு நாள் தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்திருக்க. யாரும் உன்னை ஒதுக்க மாட்டாங்க. என்ன கேட்டினா நீ இப்ப வரைக்கும் அவங்க யாரையும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நீ எதனால அப்படி பண்ணல எனக்கு தெரியாத. ஆனா நீ எப்படி ஃபீல் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சக்குரா என் பிரதர். சகுரா என் ஃப்ரெண்டு. ஏன்பா சகுரா? சகுரா செல்லமே. நீ எப்படி பாக்குறியா அவங்க அப்படிதான். முதல்ல அவங்க மேல நம்பிக்கை வை. அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ தான் அவங்க புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப பேசிட்டேனோ? நீங்க ஏன் சார் வந்தீங்க? காஜே, நீ வாய் மூடிட்டே இரு. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வளர்ந்துட்டாங்கல்ல. எப்படி கேட்டுட்டு இருந்திருக்க? மன்னிச்சிருப்பா. ஒட்டு கேட்கணுன்ற எண்ணெல்லாம் இல்ல, சும்மா ஆர்வத்துல. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும் காஜே, நீ அப்படியே இராகி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசி தெரியாம பண்ணிட்டானா நான் எப்படி? ஐயோ எம்பாரசிங். இருந்தாலும் உனக்கு இது தேவைதான் மீமியா. உண்மையிலேயே காஜி நல்லா வளர்ந்துட்டான்பா. மூக்கெல்லாம் பேர்த்து. இதான் மூக்கு நுழைக்கூடாது. என்ன சகுரா, காஜி சொன்னதை பத்தி என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறது? எல்லா வேலையும் என்னாலையும் ஒழுங்கா பண்ண முடியாதுதான். சில நேரத்துல எல்லாருக்கும் பிடிக்காத வேலையும் பண்ணுவேன். ஆனா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும். எல்லாரும் என்ன அவ்வளோ நம்புறாங்க. அதனாலதான் நான் எப்பவும் மற்றவங்களால என்ன பண்ண முடியாதோ அதை பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு இல்லையான்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க.
நமக்கும் நம்பிக்கை இருக்கணும், மத்தவங்களும் நம்மளை நம்பணும். மன்னிப்பு கேட்கறதுக்கும் மன்னிக்கவும் நம்ம தயாரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒன்னா இருக்க முடியும். காஜி சொன்னதை நம்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல நீ நம்பிக்கை வை. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நம்பி தைரியமா இருங்க. நிமிந்து பாக்குறதுக்கே உனக்கு சுத்தமா தைரியம் இல்ல. யாரு வந்து பேசுறான்னு பாத்தியா? அதனால நீயும் இந்த மாதிரியே பார்க்க கத்துக்கோ. நிமிந்து பார். இருந்தாலும் ஜூனியருக்கு காஜி அட்வைஸ் கொடுக்கறான்றதை என்னால நம்பவே முடியல. சீனியரா உனக்கு அது மஜா தானே? இருக்காதா பின்ன? பாவம் பயப்பட ஓடியே போச்சு. சும்மாவா வந்து உட்காரு. எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தீங்க? ஐயோ இவருக்கு அது இப்படிதான் ஏன் தெரியுமா? advice. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்கார்ந்து பேசும்போது புரியுதா? காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறான். அதுல எம்பாரசிங் ஆகிடுது. இந்த எபிசோட் சூப்பராக இருந்தது. அதுக்கு பயங்கர ஃபன்னாகவும் இருந்தது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரா எல்லாருக்குமே பொருந்தது. சாக்குரான்னு இல்லை, நம்மள மாதிரி வந்து நம்மளே பார்த்துக்கலாம், நான் தனியாள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த மெசேஜ் வந்து பொருந்தும். இன்னொருத்த நம்பி தான் நம்ம இருக்கோம். அது வந்து நம்ம என்னதான் ஒத்துக்கலனாலுமே எல்லாத்தையும் நம்மளாலேயே செஞ்சிட முடியுமானா இல்லை. அது எப்படி இருந்தாலும் இன்னொருத்தரோட உதவினால தான் நம்ம வாழ்கிறோன்றது தான் அது யதார்த்தம். அது நீ என்னதான் மறுத்தாலும் சரி, நானாக தான் பண்ணிக்கிட்டேன், நானாக தான் செஞ்சுக்கிட்டேன், நான் ஓனாக தான் எல்லாம் பண்ணுறேன், அப்படிலாம் இல்லை. 4 பேர் தேவை. நீ என்ன பண்ணாலுமே சரி, அது இன்னொருத்தர் உதவியும் அதில் கலந்து தான் இருக்கும். அது நம்ம உணர்ந்தா புரியும். அதே விஷயம் சாக எனக்கு வந்து காஜி தான் எனக்கு வந்து நான் வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். இவ்வளோ பேசுவானா, என்னென்னமோ பண்ணுறான், திடீர்னு போய் சோடா வாங்குறான், பண்ணுறான், மாடல் தான் போய் பேசணுன்றா, பயங்கரமாக பேசுகிறாருன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நம்ம இராக்கியா அதே தான் பண்ணிக்கிறாரு காஜிக்கு. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறாரு. அன்றைக்கி அதே மாதிரி தான் இவனும் நின்றுக்கிறான். அவர் பேசி இதே மாதிரி தான் புரிய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம உண்மையாக வந்தது எம்பாரிசிங்காக ஓடிக்குது. அது இப்போ தான் புரியுது. ஐயோ அவர் பண்ணதே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு மாட்டினேன், எனக்கு கம்முன்னு இருக்கக்கூடாதா? சரி, அதாவது 2 பேர் பேசிக்கிறாங்க, அப்படியே கம்முன்னு ஒழிச்சு இன்னும் கேட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான். நான் வந்து உடனே கை தடிவாங்க. அவன் எம்பாரிசிங் ஆகிட்டான். இல்லை ஆனால் இதில் வந்து சாக்குராவை குறை சொல்ல முடியாதுன்னா அவனுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அவன் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா அவன் இந்த மாதிரி மாறி இருப்பான்றது தானே. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு போய் அஃபெக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அது பேரண்ட்ஸே இல்லையா, அது எப்படி அவனுக்கு சுத்தமாக அன்பே பேரண்ட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குல்ல. அவங்களுமே இல்லை, இத்தனை வயசு வரைக்குமே அந்த ஒரு அன்புன்றது ஒரு மனுஷன்ட்ட கூட அவனுக்கு கிடைக்கலங்கிறது தான் ஆதங்கமாக இருந்துச்சு. கடைசியாக இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இவ்வளோ பெரிய கேங் கிடச்சி சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் சாக்குராவை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுன்னுறாங்க. இந்த கேங்கே அவனை புரிஞ்சு வச்சுனுக்குது. இப்போ சாக்குரா வேலையை அவங்களே இவன் புரிஞ்சுக்கணுன்றது தான். இவன் ஒருத்தனை எல்லாருமே புரிஞ்சு வச்சுன்னுக்குறாங்க. அதேமாதிரி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, எனக்கு ஃபைட் போட தெரியும், அதனால தான் லீடர் ஆகிட்டாங்க. அது மாதிரி தான் நினச்சிக்கிறேன். ஏன்டா உன்னோட ஃபைட் போகிற 4 பேர் இருக்கிறாங்களா, அப்போ அவங்களாக்கி இருக்கணும், ஏன் உன்னாக்க போகிறாங்க? அது அவன் சிந்திக்கவே இல்லை. நீ மற்றவங்களுக்காக போராடுற. இப்போ அவங்களுக்கு ஒன்றா நீ ஃபஸ்ட்டெல்லாம் நிற்க போகிற. இப்போ யாரோ ஒருத்தன் நெகட்டிவ் யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நீ போகிற போக்கில் அந்த பொண்ணு கேச்சு உடனே போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, இத்தனை பேரும் போகிறான்றதுக்கு தான் உன்னை லீடர் ஆக்கி இருக்கிறது. மற்றவங்கள பற்றி கேர் பண்ணுற, அக்கறை படுற, அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அது அவங்க புரிஞ்சதுனால தான் லீடர் ஆக்கி. ஆமாம், அவனுக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் எல்லாரும் அட்மைர் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் நம்ம பவருக்கு தான் போகல. அதாவது அவனுக்கே தெரியல, நான் இதில் நல்லது பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா, இதுக்கு இப்படிலாம் ஒரு பேர் இருக்கான்றது அவனுக்கு தெரியாததுனால அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் சாக்குரா வந்து கரெக்டாக காஜிக்கிட்ட தான் வந்து பேசினேன். காஜியும் அதே ஃபீலில் தான் இருக்கு. 2 பேரும் இப்போ நிற்க வச்சு பார்த்தா தரசில் ஒரே மாதிரி தாங்கிறானுங்க. அவனும் இப்போ சாக்குரா அந்த மாதிரி தான் அவனும் அந்த இதில் இருந்திருப்பான் போகிற, அந்த கேரக்டரு நடந்துக்கிற விதம் எல்லாம் சேம். அதனால தான் அவங்ககிட்ட பேசினா தெளிவு கிடைக்கும். நீ எப்படா மாறின, உன்னால எப்படா இருக்க முடியும், என்ன மாதிரி தான் இருக்கிற, உன்னோட கேரக்டர் பார்த்தா என்ன மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீ சகஜமாக இருக்கே, நீ எப்படி அவங்களை நம்புற அப்படின்னு கேட்குறது. கரெக்டான ஆளுகிட்ட போய் கேட்டான் பாருங்க. அவனை கரெக்டாக அட்வைஸ் பண்ணான், அது ஏறிச்சு, நிமிந்து பார்த்துருக்கான். ஸோ இது மேலே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சகஜமாக பேசு, நீயாவே இருன்றது தாண்டா அங்கே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீ என்ன நினச்சினுக்கிறன்னா, ஏதோ பண்ணம் போல சைனம் போலன்னே நினச்சினுக்கிற. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ எப்படி இருக்க அப்படியே இரு. ஜஸ்ட்டு வந்து அவங்கள உணரு, அவங்கள ஃபீல் பண்ணு, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளு. இப்போது உன்னால் என்னென்ன முடியாதோ அதை அவங்க புரிஞ்சு செய்கிறாங்க. அதை தான் வந்து அழகாக சொன்னான். உன்னால் முடியாது தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க என்ன முடியலையோ அது செய்கிறதுக்கு நீ இருக்கணும், அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதுக்கு உட்காந்து எவ்வளோ போட்டு மாட்டையை குழப்பி கோல்டாகி இப்படிலாம் பார்த்துனுக்குறான்.
இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இல்லை, மனசுக்குள்ள நிறையா இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி சொல்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த அனிமல் இருக்கிற ப்ளஸ்ஸே அதுதான். இந்த டயலாக்ஸ், அந்த உணர்வுகளை எப்படி எடுத்து விளக்குனா எப்படி புரியுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நான் என்னமோ இதெல்லாம் வந்து இப்போ நானுமே சக்கரை மாதிரி தான் இருந்திருக்கேன். அதனால தான் அந்த ஃபீல் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானும் அதே மாதிரி தான் தனியாக இருந்திருக்கேன். தனியாக நான் பார்த்துக்க யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படிலாம் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. புரியறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது வரைக்குமே இப்போ நான் சாக்கரை இருந்தேன் பாருங்க, அதே மைண்ட் செட் தான். யார் நம்பி நான் இல்லை, நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி தான் நானுமே இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. ரியாலிட்டி எனக்கு என்னன்றது புரிஞ்சது. இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றது ஃபீல் தான் நம்ம செய்ய வைக்கும். நம்மளே எல்லாத்தையும் பண்ணிப்போம் செஞ்சுப்போம் அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. வெறும் வெறுமை தான் அது. நம்ம அது கெத்துன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை, அது கெத்தே கிடையாது. ஒரு ஃபீல் இருக்காது, எந்த உணர்வுமே இருக்காது, எதையுமே செய்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படியே ஒதுங்கிடுவோம். நம்ம அப்படியே உலகத்தொட்டே நம்ம ஒதுங்கி ஏதோ வந்துட்ட மாதிரி இருக்கும். நம்ம தான் ஏதோ ஒதுக்கி வச்சிட்ட மாதிரி இருக்குது. இல்லை, நம்மளாம் ஒதுங்கி வந்துட்டோம், இருக்குது. அது நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். அந்த ஒருத்தர் ஆள் இருப்பாங்க, ஒரு ஆள் மேலே அக்கறைப்படுறவங்க இருப்பாங்க, நம்ம அது உணர்ந்தே இருக்க மாட்டோம். எனக்கு அது ரொம்ப டிலே ஆச்சுங்க, ரொம்ப டிலே ஆச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்க லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அவங்க சைடு நின்று எனக்கு யோசிக்கிற நிதானம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அது வரைக்கும் நான் என்னை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க சைடு, அவங்க லைஃபு, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அதெல்லாம் யோசிக்கிறப்ப தான் அவங்களை என்னால் உணரவே முடிஞ்சது. நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த இடத்துலன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் இப்போ தான் புரியுது. அதனால என் நன்மையெல்லாம் பார்க்குறப்போ நான் பேசுகிறேன் பண்ணுறேன்னா நாங்கள் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருந்துட்டு நான் அதை பேசலை, அந்த தப்புலாம் பண்ணனால தான் பேசுகிறேன். ஆனால் இப்போ இவங்கள மாதிரி இருக்கிற நிறைய பர்சனும் அவங்க அப்படி அவங்க பேசவே மாட்டான்டா அமைதி அப்படின்னு ஒதுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி இவன் இப்படி தான் அப்படின்ட்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் சாக்கரா மைண்ட்லேருந்து பேசணுன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அது எக்ஸாம்பிள் சொன்னோன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு பெயிண்ட்டு ஷாப் வச்சுன்னுக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ நான் அது தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போய் பழகிறேன். இப்போ நாளை பின்ன நான் வீடு கட்டுவேன், என் பெயிண்ட் இதுக்கு இவர்கிட்ட பழகினா எனக்கு ஒரு யூஸ், கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி நான் அந்த ஃப்ரெண்ட் ஆக்கிக்க நினச்சேன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. எதையோ நீ எதிர்பார்த்து பழகிறேன், அவ்வளோதான். அது ஒரு பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னா அது கிடையாது. அவர்கிட்ட நல்லா பேசுவேன், பண்ணுவேன், அவருக்கு கூப்பிட்றப்பெல்லாம் போவேன், வருவேன். ஆனால் நான் அது எதிர்பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அவர் என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்காம பியூராக, இப்போ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, நான் போய் பண்ணுறேன், பதிலுக்கு திரும்ப அவர் வந்து என் ஃபங்க்ஷனுக்கு பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணக்கூடாது. கூப்பிட்டார், ஹெல்ப் கேட்டார், அவ்வளோதான், நான் பண்ணிட்டேன், முடிஞ்சது. திரும்ப அவர் வந்து எனக்கு பண்ணுவார், அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எதுவுமே ஒரு பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அது தானாக நடக்கணும். ஒரு உரிமையில் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். கூப்பிட்டாயும் மறுபடியும் என்ன கூப்பிடுவான் அப்படி இப்படின்னு இருந்தால் அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். அந்த உறவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும், ரொம்ப அது வெயிட் ஏறிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். ஃப்ரெண்ட்ஸ்னால் சகஜமாக இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் ஈஸியாக பழக முடியும், பேச முடியும், எதுனாலும் ஒரு மிங்கிள் ஆகிக்க முடியாது. சண்டை சச்சரவு எது இருந்தாலும் திரும்ப போய் பழகம் பேசுவோம். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து பண்ணோன்னா அது இருக்காது, அது உடஞ்சிரும். ஓகே, நிறைய பேசிட்டோம். இதோட வீடியோ முடிச்சிடறோம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.